யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா, சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நிறைய ஒரு வீட்டில் வந்து பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்பாங்க. சண்டைகள் எதுவும் வராது. ஆமாம்மா சொல்லி கேட்பாங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைகளால் சண்டை இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று அப்பாவும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கும், இல்லை அம்மா கிட்ட பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கும். இதுக்கு எல்லாமே முழு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதக அமைப்பு. உங்களோட ஜாதகத்துக்கு உங்கள் பிள்ளைகளோட ஜாதகம் இணக்கமான ஜாதகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இணக்கம் இல்லாத ஒரு ஜாதகமாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை. ஏன்னா வந்து என்னோடய பிள்ளைகளுக்கு நான் இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணினேன், நீங்கள் என்ன கத்தினாலும் கதறினாலும் வந்து அது ஒரு நடக்காத ஒரு விஷயம். அதால் உங்களோட ஜாதகப்படி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்துக்கு, அதாவது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி, உங்களோட ஜாதகத்துக்கு பிள்ளையோட ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா 6-8 வரக்கூடாது. அதாவது நீங்களோட ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களோட ராசி மேஷமாக இருக்கும், லக்னம் மேஷமாக இருக்கும் பட்சத்தில் 6ஆம் இடம் புதன் வீடாக வரும். புதன் வீடு வந்து கன்னி வீடு. அடுத்து 8ஆம் இடம் வந்து செவ்வாய் வீடு விருச்சிக வீடாக வரும். இது வந்து 6-8 என்ற ஒரு காம்பினேஷன். இதில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, பாதகாதிபதி 6ஆம் இடம், அட்டமாதிபதி 8ஆம் இடம், மகா பாதகாதிபதி என்ற இன்னொரு பொசிஷன் இருக்குது. மகா பாதகாதிபதி 11 வரும். அதாவது சரம், ஸ்திரம், உபயம்னு சொல்லிட்டு 3 ராசி, அது ஒவ்வொரு ராசிக்கும் சரம், ஸ்திரம் என்று பிரிச்சிருப்பாங்க. அப்போ வந்து சரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் மகா பாதகாதிபதி வருவார். இதே வந்து ஸ்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி மகா பாதகாதிபதியாக வருவார். அடுத்து உபயத்துக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியாக வருவார். அதாவது இந்த 6-8 பொசிஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பொசிஷன் மொத்தம் 3 அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிள்ளைகள் அந்த ராசியாக, உங்களுக்கு அந்த ராசியாவோ லக்னத்தாவோ வந்து பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரான ஒரு பிள்ளைகளாக இருப்பாங்க. அதாவது 14 வயசு வரலும் நீங்கள் வந்து என்னடா இன்னும் நல்லா தானே இருந்தாங்க பிள்ளைங்க, அதுக்கப்புறம் தானே பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கலாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் 14 வயசு வரலும் அவங்களுக்கு ஜாதகம் தனிப்பட்ட முறையில் இயங்காது. உங்களோட ஜாதகத்துக்கு கூட்டி தான் வரும். உங்களோட ஜாதகத்தோட இந்த திசாபுத்தி அமைப்பை வச்சு அந்த பிள்ளைகளோட இணக்கம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 14 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளோட ஜாதகம் ஸ்டார்டிங் வரும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வெளி உலகத்தில் தெரிஞ்சுப்பாங்க, எல்லா விஷயங்களும் புரிஞ்சுப்பாங்க. அப்போ தன்னிச்சையும் அவங்கள எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க, நம்ம எதிர்த்து பேசுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 14 வயசுக்கு மேலே தான் பிள்ளைகள் வந்து கொண்டு வருவாங்க. அப்போ அந்த ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து தாயோட தந்தையோட ராசிக்கு ராசிக்கும் பாருங்கள், லக்கணத்துக்கும் பாருங்கள். இப்படி பார்க்கும்போது 6வது ராசி 6வது லக்கணம், 8வது ராசி 8வது லக்கணம், 11ஆம் அதிபதி ராசி 11 லக்கணம் அப்படின்றது பாருங்கள். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு எதிரான பிள்ளைகள் தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து என்னடா பிள்ளைகளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துமே, அப்படி வளர்த்துமே இப்படி வளர்த்துமே, நீங்கள் என்ன தான் கண்ணீரும் கதறலமாக பண்ணாலும் கண்டிப்பாக இறக்கமே இல்லாத பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. ராட்சசமான ஒரு பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. நீங்கள் அது மனம் வெம்பி கதறி கஷ்டப்படுறத விட நீங்கள் முன்கூட்டியே உங்களை தயார்படுத்திக்கிங்க. பிள்ளைகளுக்கு மேலே எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைகளை வந்து பெற்றுட்டோம்னா வந்து பாசத்தை இல்லாமல் இருக்க முடியாது, கொட்டாமல் இருக்க முடியாது. ஆனால் மறைமுகமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து என்ன பாசத்தை கொட்டினாலும் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மீறி தான் நடப்பார்கள். அதால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர ராசிக்கு மட்டும் சொல்கிறேன், மேஷமாக இருந்து நீங்கள் லக்கணமாகவும் ராசியாகவும் இருந்து உங்கள் பிள்ளைகள் வந்து 6ஆம் அதிபதி கன்னி லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு எதிரான பிள்ளைகள் தான், சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள். அதே 8வது ராசி லக்கணம், அதாவது விருச்சகமாக இருந்தாலும் உங்களோட பேச்சை கேட்கவே மாட்டார்கள். அது 11ஆம் அதிபதி சனி பகவானோட கும்பராசி வரும். கும்பராசி லக்கணம் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து, ஏன்னா இது விரிவான சப்ஜெக்ட்டு, மக்கள் வந்து நீங்கள் திரும்ப எல்லா பாவத்துக்கும் நீங்கள் கேட்குறேன், எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு இன்னும் விரிவாக நடத்துகிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப நேரம் யாரும் வீடியோ பார்க்குறதில்ல.
அதெல்லாம் ஷார்ட்டண்டாக முடிக்கிறதுக்கு நான் ஒரு தோராயமாக ஒரு கணக்கு நான் சொல்லிடுறேன். அதுமாரி 11ஆம் அதிபதி மகா பாதகாதிபதியில் கும்பராசி கும்பலக்கணம் உங்கள் வீட்டில் யாராவது பிறந்தாங்களோ உங்களோட பேச்சை கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு எதிரான ராசி எதிர்காலத்துலேயும் உங்களுக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி தான் அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். ஏன்னா அவங்களோட கிரக அமைப்பு அப்படி. நீங்கள் தொடர் தெய்வ வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஓரளவுக்கு கொஞ்சம் குறையும். ஒரு 3/4 கண்டிப்பாக குறையும். தெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கும் போது இப்போ உங்களோட பிள்ளை எப்படி அது கூட தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு மேஷராசி, நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்து 6ஆம் அதிபதி கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் உங்களோட பிள்ளை பிறக்குதுன்னா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு. ஏன்னா புதனாலே பெருமாள் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கணும். தொடர்ந்து சிச்சா நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும் போது உங்களை பெருமாள் இந்த பிள்ளைகள்கிட்டருந்து அதாவது ரொம்ப அதிக துன்பம் கொடுக்காத அளவுக்கு உங்களை வழிநடத்தி கொண்டு வரார். அதே இல்லை 8வது ராசி லக்கணம் விருச்சிக ராசியை உங்களை பிள்ளைகள் பிறக்கிறாங்கன்னா அதுவும் அதே தான். அதை நீங்கள் முருகரை வழிபடணும். அந்த செவ்வாயோட வீடு இல்லையா, அதனால் முருகரை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வழிபடும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களை காப்பாற்றிக்கலாம். தொடர்ச்சி நீங்கள் குழந்தை பிறந்தவொடனே நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சின்ன வயசுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை ஈஸியாக உங்களை மனப்பக்குவத்தோடு உங்களை வாழ்க்கையை ஓட்டிடலாம். ரொம்ப பாசத்தை கொட்டி நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் எதை கத்துனாலும் கதறினாலும் கண்டிப்பாக பிள்ளைகளோட கணக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கிரகங்கள் பிள்ளைகளை சொல்லி குத்தமில்லை, அந்த கிரகங்களோட அமைப்பு அப்படி தான் பண்ணும். அது இல்லாமல் தசாபுத்தி வேறு கணக்கு இருக்குது. நம்ம ஒரு திசை நமக்கு நடக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு திசை நடக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்துட்டு பாசத்துக்கு நீங்கள் பிள்ளைகள் பெற்றாலே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் படிப்பு கொடுத்து வேலையை வாங்கி கொடுத்து திருமணம் பண்ணி எல்லாமே செய்யுங்க. ஆனால் ரொம்ப அதிகமான பாசத்தை கண்டிப்பாக வைக்காதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா வயசான காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி நீங்கள் தனிமையாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா அது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதினாலே அரக்கத்தனமான ஒரு எண்ணங்கள் இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ஒரு கொடூரமான வழி கொடுக்கும். கொடூரமான ஒரு கண்ணு கலங்காமல் உங்களால் இருக்கவே அப்படி ஒரு பிள்ளைகள் உங்கள் வீட்டில் பிறந்திருந்தாங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களால கண்ணு கலங்காமல் நீங்கள் உங்களை வாழ்க்கை நகர்த்தவே முடியாது. அதில் முன்கூட்டியே நீங்கள் உங்களோட ராசிக்கு இந்த பிள்ளைகள் இணக்கம் இல்லையா. இப்போ சாதாரணமாக உங்கள் மேஷராசிக்கு 2ஆம் இடம் அதிபதி பிள்ளைகள், அதாவது ரிஷபமாக பிறக்கலாம், அடுத்தது மிதுனமாக பிறக்கலாம், கடகமாகவும் பிறக்கலாம், அடுத்தது சிம்மமாகவும் பிறக்கலாம். 5 ராசி வரலாம் ஓகே. அதே மாதிரி 6 அடுத்தது 7 பிறக்கலாம், 8 9 பிறக்கலாம், 10 பிறக்கலாம், 11 செட் ஆகலை, 12 மற்ற இப்படி பிறந்தாங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி ஒரு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத காது குத்து கண்டிப்பாக கேட்பாங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணால் கண்டிப்பாக சரிம்மான்னுவாங்க. மற்றபடி அந்த 6 8 11 கண்டிப்பாக பிறக்கிறவங்க பிள்ளைங்க சொல் பேச்சு கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் மனம் மருந்தி புண்ணியமே இல்லை. இது கிரக அமைப்பு. அதேமாரி ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அம்மாவை பிடிக்காது, அப்பாவை தான் பிடிக்கும். ஒரு வீட்டில் அப்பாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்காது. பிடிக்காதுன்னா ஆழ்ந்த விஷயமா சொல்லலை, இணக்கமாக இருக்க மாட்டாங்க. அப்பானா ஒரு பாசமாக அந்த பிள்ளைகள் போய் அமக்கலை பண்ணுங்க. அதேமாரி அம்மானா தனியாக ஒரு பாசத்தை கொடுக்குங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு இணக்கமான ஒரு ராசியாக இருக்கும். நீங்கள் கவுண்டிங் பண்ணி பாருங்கள். அவங்கவுங்க குடும்பத்தில் பிள்ளைகள் அம்மா பக்கமாக அப்பா பக்கமாக பார்த்தோன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு மெத்தடில் சொல்லும். அப்போ நீங்கள் அதிலே கவனிச்சுக்கலாம். எப்படின்னா ராசி அப்பாவுக்கு ஒத்து வரா மாதிரி ஒரு ராசி லக்கணம் பிள்ளைகளுக்கு இருக்கும், இல்லை அம்மாவுக்கு ஒத்து வரா மாதிரி ராசி லக்கணம் ஒரு பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் இந்த காம்பினேஷன் வரும். இதுவே அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே ஒத்து வரா மாதிரி இருந்துச்சுன்னா அது அபூர்வம். ஏன்னா அது ரொம்ப கொடுக்கணும்ல. நீங்கள் பேரண்ட்ஸும் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதேமாரி பிள்ளைகளோட அந்த பிறக்கிற நேரம் நிறைய இருக்குது. இன்னொன்று அதேமாதிரி இன்னொன்று இந்த பேரண்ட்ஸ் திருமணம் பண்ணுறாங்களே பொருத்தம் பார்த்து அதிலே அதுதான் 6 8 கண்டிப்பாக திருமணம் பண்ணக்கூடாது. 6 8 11 இந்த மெயினாக பாதகாதிபதி மகா பாதகாதிபதி 8ஆம் அதிபதி இந்த 3 பேரோட ராசி லக்கணத்தை இணைக்கவே கூடாது அப்படின்றது தான் மெயின் பாயிண்ட். அதை மீறி இணைச்சாங்கன்னா அவங்களாலையும் ஒற்றுமையாக வாழ மாட்டாங்க, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் நமக்கு ஒற்றுமையாக இருக்காது. ஏன்னா ஒரு விரை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது. அதாவது நம்ம ஒற்றுமையில்லாத ஜாதக அமைப்பு யாருக்காச்சும் கணவன் மனைவி இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தான் அந்த ஜாதக அமைப்பு இருக்கும்.
நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் கணக்கெடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கூர்மத்தனம் இருக்கும். சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்களாம் வருவாங்க. ஏன்னா கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்போ அப்படி தான் வரும். இதையும் மீறி நம்ம வாழ்க்கை ஓட்டினா நீங்களோட பாசத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து, ஏன்னா பிள்ளையை பெற்றுட்டோன்னும் போது நம்ம வந்து தெருவில் விட முடியாது. நமக்கு ராசி சரியில்லை, லக்கணம் சரியில்லைனா தெருவில் விட முடியாது. அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம கொண்டுட்டு போகணும், குடும்பமாக கொண்டு போகணுன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு நீங்கள் இணங்கி தான் போகணும். பேரண்ட்ஸ் அப்படி ஒரு வல்கரான ஒரு பிள்ளைங்களுக்கு இணங்கி போகணும். ஆனால் ரொம்ப தப்பான வழிக்கு பிள்ளைகள் போகிறாங்கன்னா அது நம்ம இணக்கம் கொடுக்கக்கூடாது. ஒரு நல்ல விஷயத்துக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் உடனே எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா பைக் வேணும், இப்படி வேணும் அப்படி வேணும் ரொம்ப பேராசையாக கேட்குற அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களோட சொத்தை பற்றி எதையுமே உங்களுக்கு இல்லாமல் வந்து நீங்கள் எதையுமே வந்து பிள்ளைகளுக்காக அழிக்காதீங்க. ஏன்னா இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்ல வரல, ஒன்றுமே இல்லாத தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் சம்பாரித்து காப்பாற்றுற இடமும் பார்த்துருக்கோம். எல்லாம் வச்சுருந்தும் பிள்ளைகள் பார்க்காம அனாதையாக பேரண்ட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் இப்படி ஒரு பிள்ளைகள் உங்களுக்கு எதிரான பிள்ளைகள் உங்கள் ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. பிள்ளைகளை நீங்கள் நல்லபடியாக வளங்க. உங்களுக்கும் சேஃப்டின்னு கண்டிப்பாக உங்கள் வயதான காலத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து கண்ணீரும் கதறலும் இல்லாமல் ஒரு நல்ல சுமூகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொண்டுட்டு போகலாம். ஏன்னா இந்த சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் வந்து இருக்க ஒவ்வொரு குடும்பத்தில் வச்சுன்னா நரக வேதனை தான். ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். நரக வேதனத்துலேருந்து அது வெளியில் வர்றது சாதாரண விஷயமே இல்லை. உலகத்தில் நம்ம யார் வேணால் பகையாக இருக்கலாம். ஒன்றும் நம்ம கணவனோ மனைவியோ பகையாக இருக்கக்கூடாது, பிள்ளைகளும் பகையாக, அதை பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ பகையாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கண்டிஷன் வருதுன்னா அதுதான் கொடூரமான விஷயம். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு விடாமல் எடுத்துக்கோங்க. அந்த பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரணும் கோபத்தை படுத்தாமல் சாந்தமாக சன்னமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயம் புரிய வச்சு பாருங்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் ஏட்டிக்கு போட்டியாக நின்று சண்டை பிடிச்சி எது பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. இன்னும் வல்கரான ஒரு பிரச்சனை தான் வரும். ரொம்ப இன்னும் ஒரு கொடூரமான ஒரு அமைப்பு தான் வரும். ஏன்னா பிள்ளைகளுக்கும் அதுவும் சாதாரணமாக அதுமாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்தில் செவ்வாய் ராகு, இல்லை சனி பகவான் ராகு, இல்லை வந்து சுக்கிரன் ராகு, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எங்கேயாச்சும் ஒரு பாவத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பையன் ட்ரிங்க்ஸ் யாராவது கொண்டு போய் அடிக்ட் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் பிள்ளைய வந்து போய் அடிக்ட் ஆகிற மாதிரி நிலைமை இருக்கும். பெண்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா சிறு வயதிலே வந்து அதாவது லவ் பண்ண தோணும், சிறு வயதில் திருமணம் பண்ணிக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதில் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எளிமையாக வந்து பிள்ளைகளோட குணம் மனம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு மாதிரி உங்களோட வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போங்க. ஏன்னா கண்ணீரும் கதறலுமாக நம்ம வந்து வாழ்க்கையை பெண்களை வந்து காலம் ஃபுல்லாக நம்ம வாழணும் அவசியம் இல்லை. அதால் மக்களாகிய வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்னோடய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பின்பற்றி பாருங்கள். ஏன்னா அனுபவம் சார்ந்த ஒரு உண்மை. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். அந்த வகையில் தான் இந்த பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் என்ற தலைப்பு எடுத்து பேசியிருக்கேன். அதேமாரி இந்த பிள்ளைகளும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு வந்து கொடுங்க. இந்த 6, 8, 11 உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா நீங்கள் கூட்டாக கூட கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. அந்த 14 வயசு வரலும் உங்களோட சொல் பேச்சு கேட்பாங்க. எந்த பிள்ளைகள், அதாவது ஜாதகம் செட் ஆகிற பிள்ளைங்களும் சரி, ஜாதகம் செட் ஆகாத பிள்ளைகளும் சரி. ஜாதகம் செட் ஆகிற பிள்ளைங்க ஓரளவுக்கு மனசை வச்சு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஒத்து வருவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து வழி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது எப்படியாவது நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வளர்க்கும்போது எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு நம்ம வளர்த்தோமோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுற வரலும் நீங்கள் வந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டி பாருங்கள். ஆனால் உங்களோட நிலைமையை உங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இருக்காதீங்க. ஏன்னா உங்களோட சேஃப்டி தான் முக்கியம். அந்த மாதிரி பிள்ளைகள் இந்த 6, 8, 11 பிள்ளைகள் வந்து நம்பி முழுமையாக இருக்காதீங்க. அதில் வந்து இந்த பிள்ளைகள் நீங்கள் நம்பி இருக்கும்போது துன்பம் தான் உங்களுக்கு முக்கியமாக கிடைக்கும். ஆனால் பாசம் பந்தம் அதெல்லாம் இருக்கும் மனசில் எல்லாருக்கும். உணர்வுகள் இருக்கும். இந்த உணர்வுகளை வந்து தாய் தந்தை என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தை சொல்கிற மாதிரி பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்ற மாதிரி தாய் தகப்பன் எல்லாரோட மனமும் இலகின மனம் நம்ம பிள்ளை நம்ம பொண்ணு இப்படி தான் உங்களோட எண்ணம் கடைசி வரலும் காலம் ஃபுல்லாகவே இருக்கும். இதே வந்து
பிள்ளைகளோட மனம் அப்படி இருக்கவே இருக்காது. அதாவது நான் இணக்கமான ராசியாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு இணக்கமான பிள்ளைகளாக இருக்கும். இணக்கம் இல்லாத பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அந்த பிள்ளைகள் மேலே குறை சொல்ல வழி இல்லை. நம்ம பேரண்ட்ஸோட ஜாதகம் பொருத்தம் இல்லாதால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள நம்ம வந்து விஷயத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் சொல் பேச்சு கேட்கலையே பிள்ளைகள் சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேணாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சி எடுத்து நல்லா தெய்வ வழிபாடு எடுத்துக்கங்க. பிள்ளைகளை நம்ம வந்து நல்ல முறையில் வளர்க்க போகிறாங்க. சின்ன வயசுலேருந்து ஒழுக்கமாக இப்படி ஒரு பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்துட்டாலே, இந்த 6, 8, 11 பிறந்துட்டாலே சரத்துக்கு 6, 8ன்றது எல்லா ராசிக்கும் பொதுவானது. சரம், ஸ்திரம், உபயன்ற ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதகாதிபதி மட்டும் மாறுபடுவார். அதனால் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து கமெண்ட் போடுங்க. நான் உங்களுக்கு இன்னும் விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் நீங்கள் வந்து பிள்ளைகளை வந்து பத்திரமா வளங்க. அந்த மாதிரி எதிரியான ஒரு பிள்ளைகள் இருக்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அன்பாகவே பேசி 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 கொண்டு வர வழி கொண்டு வர பாருங்கள். ரொம்ப எதிரித்தனமாக அடித்து உதச்சி எதனால் நீங்கள் பண்ணிங்கன்னா அது பக்க விளைவு உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு திரும்ப வந்து ரிஃப்ளெக்டாக அந்த பிள்ளைகளை வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள். அதனால் வந்து இப்படி உங்களுக்கு எதிரியான ஒரு அணியில் பிறந்திருக்காங்க பிள்ளைகள்னா நீங்கள் வந்து பக்குவமாக அந்த பிள்ளைகளை வந்து வளர்க்க பாருங்கள். அன்பாக பேசி வளர்க்க பாருங்கள். ஒரு ஹார்டு வேர்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வளர்த்திங்கன்னா அது நமக்கு எதிரான பிள்ளைகள் தான். கடைசி வரலும் எதிரான பிள்ளைகள் தான் அவங்க இருப்பாங்க, சந்தேகமே இல்லை. நம்ம உடல்நிலை சரியில்லைனா கூட சரி வேடிக்கை பார்த்துட்டு போகிற பிள்ளைகள் தான். ஏன்னா அந்த கூர்மை அந்த ராசி லக்கணத்துக்கு காமிக்கும். உடல்நிலை சரியில்லைனாலும் பிள்ளைகள் பார்த்து கொண்டே போவார்கள். அதுவும் ஆண் பிள்ளையாக பெற்றவங்க யாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொடூரமான விஷயம் நினைப்பார்கள். ஒரு பெண்ணுன்னா எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும், ஏன்னா அது இயற்கையிலே வந்து அப்படி இருக்கிறதால அந்த பெண் பிள்ளைகள் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் பாசம் அந்த உணர்வுகள் இருக்கும். ஐயோ நம்ம பேரண்ட்ஸுக்கு உடல்நிலை சரியில்லையே அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஓரளவுக்கு சுயநலம் இருந்தாலும் பொது நலமும் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கும். ஆண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உஷாராக எடுத்துக்கணும். முழுமையான பாசத்தை நம்ம என்ன தான் கொட்டினாலும் அது வந்து நமக்கு எதிரியாக தான் காமிக்கணும். அதுதான் இந்த உங்களோட ஜாதகத்துக்கு இசைவு இல்லாத ஒரு ஜாதகம். இந்த பட்சத்தில் இதற்கும் நீங்கள் தெய்வ வழிபடுத்த நீங்கள் தொடர்ச்சி நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட பிள்ளைகள் ஓரளவுக்கு ஒரு அதாவது 75% ஓரளவுக்கு உங்களோட கண்ட்ரோலுக்கு வருவார்கள். ஏன்னா தெய்வத்தோட கையில் தான் இருக்குது எல்லாமே. ஏன்னா இதுவும் எல்லாமே நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேரோட இதில் அனுபவமும் இருக்குது நமக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயந்தான் ஏன் சொல் பேச்சு கேட்கல பிள்ளைங்க இப்படி நம்ம குறைப்பட்டு எந்த ஒரு புண்ணியமே கிடையாது. அவங்க ஜாதகம் தான் சொல்லுதே ஒரு ஜென்மத்தில் இப்படி நமக்கு பிள்ளைகளே வந்து நமக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி பிள்ளைகள் பிறப்பாங்கன்றது நம்ம வந்து எழுதி வச்ச விதி. அதுக்காக தான் நம்ம திருமணம் பண்ணும்போதே வந்து இந்த 6, 8 பொருத்தம் வந்து திருமணம் பண்ணவே கூடாது. அதேமாரி வந்து எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மகா பாதகாதிபதி இந்த 3 பாவத்தோடு நம்ம வந்து சேர்க்கும்போது கண்டிப்பாக அது அவங்களே ஒற்றுமையாக இருக்கவே சான்ஸ் இல்லை. அதில் ஏதாவது ஒன்று ராசி இணக்கமாக இருக்கலாம், இல்லை லக்னம் இணக்கமாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இந்த கணவன் மனைவி வாழ்க்கை பண்ணுவாங்க. இதே வந்து 2மே இணக்கமே இல்லைன்னா அவங்க பாதியிலே வந்து டைவர்ஸ் கேஸ் பண்ணி நின்றுடுவாங்க. கண்டிப்பாக இல்லைன்னா பிரிஞ்சு வாழற தன்மை கொடுத்துரும். இதில் ஏதாவது ஒன்று ராசியாச்சும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கணும், இல்லை லக்கணமாவது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கணும். இப்படி இருந்தால் ஒரு வண்டியில் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், களத்தை ஓட்டுவாங்க. அதனால் இந்த 3 ராசி பொருத்தத்தை மெயினாக வந்து பார்த்து திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒழுங்கான பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை கண்டிப்பாக பிறப்பார்கள். இல்லை சப்போஸ் இப்படி இந்த 6, 8 பொண்ணு கிடைக்கல பிள்ளைகளை எதாவது மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எதிரியான பிள்ளைகள் தான் கண்டிப்பாக பிறப்பார்கள். அதுக்கும் ஒரு சூட்சமாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அது தனிப்பட்ட முறையில் தான் சொல்ல முடியும். ஏன்னா குழந்தைகள் பிறக்கிற நேரமும் ஒரு விஷயம் இருக்குது. சரி, நன்றி மக்களே. நமக்கு சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளோட ஜாதகம் எப்படி இருக்குன்றது நம்ம வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது பேச நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது உங்களுக்கு பயனுள்ள வகையாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.